இந்த நாளில் கூட ஒரு வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை, காத்திருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தை. எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். வாசிங்க, அடுத்து வாசிங்க. பாருங்க, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு கிரியை செய்கிற தேவன், தருகிற தேவன். அல்லேலூயா, தருகிற தேவன். என்ன வேண்டி பக்கத்து பார்த்து நீங்க என்ன வேண்டி கொண்டிருக்கீங்க? அதை விட அதிகமா தருவாங்க. அல்லேலூயா. அப்ப நன்மையை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையை உண்டு பண்ணுகிற தேவன். இதை இப்படி சொல்லலாம், பைபிள் அப்படி இல்ல. இப்படி சொல்ல, நீங்க நன்மையை வேண்டிக் கொண்டே இருப்பீங்கன்னா நன்மையை அதிகமா பெற்றுக்கொள்வீங்க. தீமை நடக்கணும்னு வேண்டிக் கொண்டீங்கன்னா தீமையும் அதிகமா பெற்றுக்கொள்வீங்க. நீங்க யாரும் நமக்கு நாமே தீமை நடக்கணும்னு வேண்டிக் கொள்ள மாட்டோம். குத்துறவனுக்கும் உதைக்கிறவனுக்கு தான் தீமை நடக்கணும். ஏதோ ஒரு வேகத்துல ஜெபம் பண்ணணும். அந்த ஆண்டவர் என்னைக்குமே அங்கீகரிக்க மாட்டார். அந்த டாபிக் நம்ம போக வேணாம். நம்ம திருச்சபை அப்படி இல்லை. இது அன்பு நிறைந்த திருச்சபையா இருக்கிறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். முழுவதுமாய் பூர்ணமாய் ஒரு திருச்சபை விளங்குறது மகத்துவம் எப்போ வெளிப்படும்னா, என்னைக்கு அந்த திருச்சபையில சின்ன பிள்ளையில இருந்து 80 வயசு 90 வயசுல இருக்கிற ஆட்கள் முதல் கொண்டு அன்பா இருந்துட்டாங்கன்னா அந்த திருச்சபை அற்புதத்தை பார்க்க ஆரம்பிச்சோம், அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சோம். அதுதான் நம்ம சர்ச்சை நடத்திட்டு இருக்கேன். நம்ம ஜபங்கள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. கேட்கிற ஒவ்வொரு ஜபங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றிக்கிட்டே இருக்காரு. அதை நான் உணர்ந்து கொண்டுட்டேன், சொல்லி கொண்டு வருகிறேன். ஆவியில நீங்கள் வளரும் பொழுது அது நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்போ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. அப்போ கிறிஸ்துவின் சபை யாரு? நான் தான். என்னோட ஜெனரேஷன் அவருக்கு மகிமை உண்டாகும்படியே. அல்லேலூயா. அப்போ மேலானவைகளை செய்கிற தேவன் நம் கர்த்தர் யாரு? கேட்கிறதுக்கு மேலாக செய்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கலாம். 3:2 அப்போஸ்தலர் நடவடிக்கை. தேவாலயத்தை பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அலங்கார வாசலிலே வைப்பார்கள். தாய் கருவிலே இருந்து வெளியே வந்த நாள் முதல் கொண்டு அவன் என்னவா இருக்கிறான்? அலங்கார வாசல்ல அலங்கோலமா இருக்கிறான். இப்படி பார்க்கலாம். அழகான திருச்சபையில உள்ள இல்ல, வெளியில இருக்கிறான், அலங்கோலமா இருக்கிறான். பிச்சை கேட்கிற கோட் சூட் போட்டுட்டு இருப்பானா இல்ல நார்மலா இருப்பானா? நார்மலா பார்க்கவே பரிதாபம் போல இருப்பான் இல்லையா? பார்க்கவே பரிதாபம் போல இருப்பான். பார்த்த உடனே காசு நம்ம கொடுத்துருவோம். இந்த காலத்துல நாம அலங்காரமான திருச்சபைக்குள்ள அலங்கார உடையை போட்டுக்கொண்டு உள்ள அலங்கோலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். வெள்ளை கண்டுபிடிச்சிருவாங்க. உள்ள இருக்கிறோம், ஆனா வெளியில பார்க்கறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கணும். ஆனா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே வண்டி நிக்காம எக்ஸ்பிரஸ் வேகத்துல அலங்கோலமா தாறுமாறா ஓடிட்டு இருக்கா. அந்த ஆள் மட்டும் என் கையில கிடைச்சா அடிச்சு பிச்சுல ஓடக்கூடாது. அலங்கார வாசலுக்குள்ள இருக்கிறோம், ஓடக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர் அவர் கண்ட்ரோல்ல இருந்துட்டோம்னா அலங்கோலமான காரியங்கள்லாம் அலங்காரமா மாறிடும். அங்க பாருங்க, அவன் தேவாலயத்தில் அவன் என்ன கேட்கிறான்? பிச்சை கேட்கிறான். யார்கிட்ட? பேதுருகிட்டயும் யோவான் கிட்டயும் பிச்சை கேட்கிறான்.
அவனுடைய அப்ப என்னவா இருக்கு? அவனுடைய வேண்டுதல் என்னவா இருக்குது? ஒரு வெள்ளி காசோ, 2 காசோ, 3 காசோ, 4 காசோ எனக்கு இவங்க கொடுத்தா போதும்னு இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அலங்கார வாசலுக்குள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இயேசு எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்தா போதும்னு இருக்குது. ஏதோ இந்த அலங்கார வாசலுக்குள்ளே வந்து எனக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு அமர்ந்துருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம், புலம்பி கொண்டிருக்கிறோம். அவன் வெளில இருக்கா, நம்ம உள்ள இருக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். அவன் பேதுரு யோவான் கிட்ட கேட்டான், நாம படைச்ச தேவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அது ஒன்றும் இல்லைங்க. கை தூக்கத்தான தப்பெல்லாம் ஒன்றும் ஆக போறது. நேச்சர் எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு, எல்லாருக்கும் பாதைகள் இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஆவிக்குரிய நிலை வரணுங்கிறதுக்கு ஒரு அடித்தளம் இருக்கு. அதை கடந்து தான் வர முடியாத வருஷங்கள் தான் நம்மளை கொண்டு போகும். உடனே வராத அந்த மெச்சூரிட்டிலாம் இப்போ என்ன தேவை அதுதான் நம்ம கேட்போம். அல்லேலூயா. அப்ப அவன் கேட்கிறான், பேதுருவும் வாசிங்க அத. எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தார். அப்பொழுது பேதுரு வெளியும் அப்பொழுது என்ன வாசிங்க? பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து என்னை நோக்கி பார் என்றார்கள். நாம சிலுவையை உற்று பார்க்கிறோம். ஏதாவது ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா, ஏதாவது ஒரு மகத்துவம் செய்ய மாட்டான்னு சொல்லி உற்று பார்த்து கொண்டிருக்கோம். என்ன உற்று பார்த்து கொண்டிருக்கோம்? என் நினைவுக்கு என்ன தேவைங்கிறத நினைச்சு நான் சிலுவையை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இப்போ என்ன தேவைன்னு நினைச்சு சிலுவையை பார்த்துட்டு இருக்கேன், சிலுவையை பார்த்துட்டு இருக்கேன். ஆண்டவருடைய பிள்ளைங்க பாடம் வீட்டுக்கு மட்டும் ரெடி இல்லை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு மட்டும் ரெடியா இருக்கணும். ஆனா ஆண்டவருக்கு அவருக்காக தனியா நிற்கிறவங்க தேடிட்டு இருக்காரு. ஒரு ஆவி ஆத்மாவோட சரீரத்தை தேடிட்டு இருக்காரு. அது ஒப்பு கொடுத்துட்டோம்னா அந்த பாடுகளை நம்மளை சாகடிக்க மாட்டாருங்க. அந்த பாடுகளுக்குள்ளாக நடத்தி அக்கறைக்கு சேர்த்துருவார். அந்த அக்கறை என்னவா இருக்குன்னா அது அலங்கார வாசல், அந்த பரலோகமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப அதை பிரவேசிக்கக்கூடிய பேரத்தை அங்கப்பான கேட்கணும். அல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கலாம், அவன் உற்று பார்க்கிறவனா இருக்கு. நம்ம அனுதினமும் சபை வந்து உற்று பார்க்கிறோம், இயேசுவை சிலுவையை உற்று பார்க்கிறோம், வீடுகள்ல உற்று பார்க்கிறோம், வசனத்தை உற்று பார்க்கிறோம். ஏதாவது இயேசப்பா எனக்கு தர மாட்டேன். எக்ஸாம் எல்லாமே பாஸ் ஆகிட்டா இவ்வளவு சூப்பரா இருக்கும். 12th நான் எக்ஸாம் எல்லாமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா நல்லா இருக்கும். கனவுல எடுத்துடலாம். அப்ப படிப்பு இல்லாம குதிரையோ யுத்தத்துக்கு ஆயத்தமாக ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம கையின் பிரயாசத்தை கொண்டுதான் ஆசீர்வதிக்க போறாரு. நம்ம கையின் பிரயாசத்தை கொண்டு உங்களை கொண்டுதான் உங்க கடன் அடைக்க போறாரு. யாரோ ஒதுக்கிட்டே நெத்து வந்து 1 லட்சம் ரூபா முடிச்சுக்கிங்க, உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்களாம் சொல்லலாம் மாட்டார். அது யாருக்காவது எங்கன்னா நடக்கும். நமக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. அவன் உற்று நோக்கி பார்க்கிறவனா இருக்கிறான். ஏதாவது பேதுருவும் யோவானும் தருவாங்களான்னு நாமளும் இன்னைக்கு சிலுவையை உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஏசப்பா ஏதாவது தருவாரா அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஒரு நிமிஷம். வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லைன்னு பேதுரு சொன்ன உடனே அந்த மனிதனுடைய குணம் எப்படி இருக்கும்? நம்மளை விட பிச்சைக்காரனா இருப்பானோ போலயே. ரியல் நேச்சர். டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோ, இந்த ஆள் கிட்ட கையை நீட்டி இவர்கிட்ட கையை நீட்டது பதிலாக அந்த பக்கம் போன ஒரு 4 பேர்கிட்ட கை நீட்டி இருந்தாலும் எனக்கு ஏதாவது கிடச்சிருக்கும். பேசி வேற நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், முத்து பார்த்து வேற நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம். வேதத்தில் அது இல்லை. எப்படி நாம் நினைக்கிறோம்ல, இவர்கிட்ட பேசிடுவோம், பிரதர் ஜெபம் பண்ணிக்கோங்க கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது இதுக்காக இவங்ககிட்ட நான் இவ்வளோ நேரம் பேசினேன். அப்போ அங்க பேதுரு சொல்றாரு, என் கையில ஒண்ணுமே இல்லை. அதை அடுத்து வாசிங்க. போதும். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பேதுரு அங்க பிடிக்கை போடும் பொழுது அங்கே அவர் நினைச்சிருப்பார் காசு இல்லைன்ட்டான்.
வெள்ளி இல்லைன்ட்டாரு, பொண்ணு இல்லைன்ட்டாரு. அப்போ சாப்பிட ஏதாவது தருவாரா? வந்திருக்குமா இல்லையா? ஒரு பிச்சைக்காரனுக்கு என்ன எதிர்பார்ப்பு வந்திருக்கும்? காசு. கரெக்டா? இல்லைன்ட்டாரு. ரெண்டும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. அப்போ அவர் என்ன தருவார்? கையை பார்த்துருப்பான். பழப்பையும் இல்லை, சாப்பாடு பொட்டலமும் இல்லை. ஒருவேளை ஜோபியில் கை விட்டு வேற பர்ஃபி கிர்ஃபி எதுனா எடுத்து தருவாரா? வேர்க்கடல எதுனா தருவாரா? சாப்பிடலாச்சும் தருவாரா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கையை பாக்கெட்டை பார்த்துருப்பான், கையை பார்த்துருப்பான். பைபிள் அது இல்லை, பைபிள் அது இல்லை. என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் அப்படியே நிற்பாங்க சில பேர். கையில் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, என் கையில் எதுவுமே இல்லையா. அவன் நினச்சிருப்பான், இவங்க ரெண்டு பேரும் உத்து பார்த்தது வேஸ்ட்டு, இவ்வளோ நேரம் இவங்க கிட்ட மண்டாடினது வேஸ்ட்டு, இவ்வளோ நேரம் நான் இயேசுவை சிலுவை நாதரை பார்த்து ஜெபம் பண்ணது வேஸ்ட்டு, இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணேன், என் வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லை, என் வாழ்க்கையை விடுதலையே இல்லை, ஒன்றுமே நான் கேட்கறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அம்மா, நீ கேட்கறது இந்த உலகத்துக்கு உண்டான, இந்த உலகத்துக்கு வாழக்கூடிய வாழ்வாதாரத்துக்கு உண்டான வாழ்க்கையை நீ கேட்டுக்கொண்டு, ஆதாரத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற. ஆனால் அவரும் உனக்கு தரக்கூடிய ஒரு காரியம் ஒன்று இருக்கு, வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா. அப்போ அவங்க பேர் சொல்ல, என் கிட்ட இருக்கிறத தர. அவன் நினச்சிருப்பான் ஒரு ஆப்பிளோ ஒரு மாதுளமோ ஏதோ ஒன்று தரப்போறேன்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அங்கே பேர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழும்பி நட. அல்லேலூயா. எழும்பி நட என்று சொல்லும் பொழுது அவன் எதிர்பார்த்த வெள்ளி அவனுக்கு கிடைக்கல, அவன் எதிர்பார்த்த பொண்ணு அவனுக்கு கிடைக்கல, அவன் எதிர்பார்த்த சாப்பிடக்கூடிய ஆகாரம் கிடைக்கல. அதற்கு மேலாக எழும்பி நடக்க முடியாத முடக்குவாதன்காரனுக்கு, ஒரு ஊனனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழும்பி நட என்கிற வார்த்தை வந்தபடினால, அந்த வார்த்தை அவனுக்குள்ள கிரியை செய்தபடினால அவன் எழும்பி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி நடக்க ஆரம்பிச்சவன் இனி வாழ்க்கையில எங்கேயுமே பிச்சை கேட்க கையை நீட்டி இருக்க மாட்டான். பிச்சை வேணா போடுறது கையை நீட்டி இருப்பான், வாங்க நீட்டி இருக்க மாட்டான். ஏன்னா முடங்கி கிடந்த முடவனுடைய கால்கள் பெலன் கொண்டு அவன் எழும்பி நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. நின்றவன் மாத்திரமல்ல, மீண்டுமாய் வெளியே இருந்தவன் அந்த அலங்கார வாசலுக்குள்ளே உள்ளே பிரவேசித்தான். பல வருட கனவா இருந்திருக்கும், வெளியிலேயே இருக்கிற உள்ள போக முடியலையே, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களேன்னு. ஆனால் அந்த கனவு அவன் எழும்பி நடக்கும் பொழுது சொந்த காலிலே, இதுவரை அலங்கார வாசலிலே அவனை பிச்சை கேட்க தூக்கி கொண்டு வந்து அவனை வெளியே வைத்து உள்ளே போன ஜனங்கள் இருந்திருக்க கூடும். ஆராதனைக்கு வெளியே இருந்தவன் எழும்பி உள்ள போக முடியாது, என்னை உள்ள எந்த மனுஷனும் கூட்டு போல, சுற்றி பார்க்க முடியல, இது நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே, இதுக்கு பேரே அலங்கார வாசலாக இருக்குது, வெளியில் சீரியல் பல்பெல்லாம் போட்டிருக்கு, அப்போ உள்ள எப்படி இருக்கும்னு ஏங்கி கொண்டு இருப்பான். வேதம் சொல்லலை அவனை உள்ளே வச்சுருந்தாங்கன்னு சொல்லலை, வெளியே வச்சுருந்தாங்க. பல நாள் நல்ல அலங்கார வாசலுக்குள்ளே உள்ளே பிரவேசிக்க பலருடைய கைகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தான், உதவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அங்கே பேதுரு யோவானும் வந்து எழும்பி நட என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லப்பட்ட பொழுது அவன் தன் சொந்த பலத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்பி நடந்து தன் சொந்த பலத்திலே அந்த அலங்கார வாசலுக்குள்ளே போறாமா. அப்ப இவ்வளவு நாள் உன் வாழ்வாதாரம் நல்லபடியா நடப்பதற்காக அநேகருடைய கைகளை பார்த்து கொண்டிருந்த உனக்கு நீ எழும்பி நட என்று தேவனுடைய வார்த்தை இன்று வருகிறது. உன் அலங்காரமான வாழ்க்கையில மற்றவனுடைய உதவி கொண்டு அல்ல, இயேசுவின் உதவியை கொண்டு நீங்க நடக்க போறீங்க. அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கைக்கு எது ஆதாரமா இருக்குதுன்னா இயேசுவின் வார்த்தை. இந்நாள் வரை நான் மனித உதவிக்காக அழுது கொண்டிருந்தேன், மனிதன் என்னை வெளியே வைத்து உதவி பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தரோ என்னை எழும்பி அவர் நாமத்தினாலே உழண்டு கிடந்த என்னை, மதிப்பற்ற கடந்த நிலையில் இருந்த என்னை எழும்பி நட என்ற வார்த்தை சொல்லும் பொழுது அவருடைய பலத்தினாலே, அவருடைய வல்லக்கரத்தினாலே நான் தூக்கப்பட்டேன், நான் நடக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையை இனி நடத்துவது கர்த்தர் மாத்திரமே. என் வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வது கர்த்தர் மாத்திரமே. எந்த மனுஷனும் மனுஷியை சார்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்திருக்கலாம், ஆனால் இனி நடக்க போகிறது நீ ஒருவன் மாத்திரமே. உன்னை நடத்துவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உனக்கு பெலனை தருகிற தேவன் பெலனை கொடுத்து உன்னை தனி ஒருவனாய் நிற்க வைத்து உன்னை அலங்காரமான வாழ்க்கையிலே நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க.
இந்த நாளிலே கர்த்தர் மகத்துவ ராஜனா இருக்கார். குளோரியை பார்க்க போறோம். அங்க ஆண்டவருடைய வார்த்தை அங்க அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. தூக்கிவிட யாரும் இல்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில் அவருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்துகிறபடியினால நீ எழும்பி நிற்க போகிறாய், எழும்பி நடக்க போகிறாய், எழும்பி ஓட போகிறாய். நீ அக்கறையிலே சேர்ந்து சுக வாழ்வை வாழ்வது மிக நிச்சயம் தேவ ஜனமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கொண்டுதாங்க நம்மளை ஆசீர்வதிப்பாரு. பிறரை கொண்டு சில பேரை தான் ஆசீர்வதிப்பாரு. நம்மை கொண்டுதான் அநேக வேளையில நம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நாம் முடங்கி கிடக்கிறோம், இன்னைக்கு நம்ம வீட்டில் முடங்கி கிடக்கிறோம், மனசளவில் முடங்கி கிடக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்தில். ஆனால் வார்த்தை உண்டாகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழும்பி நட. ஒரு கை வருகிறது, வலக்கை ஏன் பேதுரு வலது கையை யூஸ் பண்ணார் அப்படின்னா, அவர் கடலிலே இயேசுவை போல நடக்க வேண்டும் எண்ணினபடினால அவர் நடக்க முற்பட்ட பொழுது அவர் கீழே விழுந்தார். ஆனால் ஒரு வலக்கரம் அவனுடைய வலக்கரத்தை பிடித்தபடினாலே அவன் ஜீவன் பெற்றவனாய் இருக்கிறான். பேதுரு கீழே விழுந்த பொழுது அந்த வலக்கரம் தாங்கினதல்லவோ, அந்த வலக்கரம் இன்று உனக்காக எனக்காக சிலுவையிலே தம் கையை நீட்டி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது உண்மை என்றால், அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை என்றால், அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லக்கரம் இன்று நம் கரத்தை பற்றி தூக்குகிறது. உங்கள் வாழ்க்கை முழுகி போகவில்லை, உங்கள் வாழ்க்கை முழுகிறவர்களுடைய வாழ்க்கையை மீட்கிறதாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் மகிமையடைய போறாருங்க. வேண்டிக் கொள்வதற்கு மேலாக அவன் வேண்டிக் கொண்டான். ஐயா, ஒரு வெள்ளி பணம் கிடைக்காதா? ஐயா, எனக்கு ஒரு தங்க காசு கிடைக்காதா? ஐயா, ஒரு வாழைப்பழம் கிடைக்காதா என்று வேண்டிக் கொண்டவன், அவன் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக, அவன் நினைப்பதற்கு மேலாக ஆண்டவருடைய சீஷர்களே அவனுக்கு அதிகமாய் கொடுத்தாங்கன்னா, நாம் வேண்டிக் கொண்டு இருக்கிற பரலோக தகப்பன் நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக அதிசயமான காரியங்களை செய்வது மிக நிச்சயங்க. சோர்ந்து போகாதீங்க. இந்த 15வது நாளிலே நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நான் செய்கிற தகப்பனாய் இருக்கிற, நினைக்க வேண்டியவைகளை நினைக்கும் பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை அதிகமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? எப்பேற்பட்ட போராட்டங்களை உழண்டு கிடந்தாலும் என்னை நடத்துகிறவர் என் அலங்கோலமான வாழ்வை அலங்காரமாய் மாற்றக்கூடிய ஒரு ரூண்டு என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து போகையிலே, எழுந்து நிற்கையிலே, நீங்கள் நின்ற பொழுது அவைகளில் இருந்து கடந்து போகிற, அப்ப அந்த இடத்துல அவன் நின்று இருக்கவே மாட்டான். அது என் இடம் இல்லையா, இனி அந்த இடம் எனக்கு இல்லை, நான் அந்த இடத்துக்கு சண்டை போட மாட்டேன். ஏன்னா அந்த இடத்த நான் முடங்கி கிடந்தவன், முடக்குவாதக்காரனாக இருந்தேன். என்னைக்கு நான் எழுந்து நின்றுட்டோம் இயேசுவின் நாமத்தினால, அந்த இடம் எனக்கு சொந்தம் இல்லை. என்னுடைய சொந்தமான இடம் அலங்கார வாசலுக்குள்ளே உட்பிரவேசிக்கிறது. அந்த அலங்கார வாசல் தான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. அந்த கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளாக வர 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 நம்ம பழுகி பெறுவது மிக நிச்சயம். உலகத்தில் முடங்கி கிடப்பீங்க அப்படின்னா அந்த உலகத்தின் முடக்கத்திலிருந்து வெளியே வந்துடுங்க. என்ன காரியங்கள் உங்கள் முடக்கி வைத்திருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழும்பி நட, திடன்கோல், பெலநடை. அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே கூட நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருகிற தேவன் என்கிற வார்த்தையை கொடுத்து நீர் எங்களை நடத்தினதற்காய் நன்றி அப்பா. முடங்கி கிடந்த எங்களை அலங்கார வாசலுக்கு முன்பாக எழும்ப வைத்து, வலக்கரத்தை பிடித்து நிற்க வைத்து, அதுக்குள்ளாக பிரவேசிக்க கிருபை பாராட்டினரே, அதற்காய் நன்றி அப்பா. இந்த பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அறிவி. ஆனால் விசுவாசத்தோடு இந்த நாளிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக அதிகமாய் செய்கிற தகப்பன் நீராய் இருக்கிறீர். நீர் எங்கள் வாழ்க்கையில மகிமை அடைய போற பெரிதான கிருபைக்காய் நன்றி அப்பா. மீதியா இருக்கிற வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டுகிற நல்ல தகப்பனே, ஆமென்.